அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது தாண்டா ஆட்டம், இதுக்கு மேலே இருக்கு பாடுறா ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டு அடிக்கிறாங்க நம்ம இலக்கியா. ஏன் எதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் இனிமே எல்லாத்துலேயும் நாங்கள் தான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, டே கார்த்தி வீட்டை விட்டு வெளியே போட, இதுக்கப்புறம் இது என்னோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே களத்தில் வந்து காலை அப்படியே சும்மா ஆச்சக்குன்னு பதிக்கிறாரு. எஸ்எஸ்கே என்னப்பா வந்துட்டியாப்பா, இதுக்கு மேலே உன்னோட ஆட்டம் செல்லுபடி ஆகாதப்பா, நீ இந்த மாதிரி கேவலமான எச்சக்கலை வேலை செய்யணும்னு தெரியும். அதனால தான் எங்கள் அண்ணன் கௌதம் இருக்கார்ல, அவர் ஆல்ரெடி எல்லாமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி தான்டா அது போலியான பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதை நம்பாமல் நானும் போய் பார்த்தேன், அதெல்லாம் உண்மைன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மனுவை போட்டு அந்த மனுவில் லைட்டாக ஒரு மேட்டரை தட்டி விட்டு எல்லா சொத்தையும் திரும்ப எங்களுக்கே நாங்கள் மீட்டுக்கணும். இப்போ இது எங்கள் சொத்து சொல்லுவோம். இப்போ போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும், ஜெயிலில் போயிட்டு கழித்திடலாமா அப்புக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா இது, நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு தாண்டா நம்ம இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஆர்வமாகவும் இருந்துங்க. ஆனால் அந்த பிரச்சனை நம்மளே இந்த மாதிரி தேடி வந்து அடிக்குன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலையே. குருநாதா என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு வேதனை அப்படியே சும்மா சோகமாக வெளியே உக்காந்து இருக்காங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவலை நம்ம கண்டிப்பாக பரப்பி விடலாம். அதே சமயத்தில் நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் சோதனை மேல் சோதனை அந்த மாதிரி பாட்டு பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் சோதனை இல்லை வேதனை இல்லை, முடிஞ்சு போச்சு பொறாபாலை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பார்ப்போம். மாலை போட்டு ஒரு பக்கம் தலைவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது தான் பாக்கி. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அவருக்கு எஸ்எஸ்கேவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதியை வர வச்சு, ரேவதி செல்லக்குட்டி இதுதானம்மா உன்னோட வீட்டுக்காரரு, சொல்லுமா நீங்கள் யார், இவ்வளோ நாள் என்ன பண்ணிருந்தீங்க, அந்த உண்மையெல்லாம் சொல்லுமா, அப்போ தான் எல்லாருக்கும் இங்கே தெரிய வரும். இந்த எஸ்எஸ்கே பண்ண கேடு கட்டத்தனம், முள்ள மாதிரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு சரியான ஒரு ஆதாரம்னா அது நீதாம்மா, உங்கள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை லைட்டாக தட்டி விடு, அதுக்கப்புறம் பாரு நாங்கள் அவனை அப்படியே சும்மா வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இப்போ நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்ண போகிறாரு, எஸ்எஸ்கேவோட அடுத்த மூவ்மெண்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இதை தெரிஞ்ச உடனே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கௌதமே என்னை விட்டுறா கௌதமே அப்படின்ற மாதிரி கதறி அழுவார். ஆனால் கௌதமுக்கு தெரியாதுன்ற விஷயம் நம்ம இலக்கியம் சொல்லலை. ரேவதி அப்போ எனக்கு முன்னாள் காதலி தான், நான் இல்லைன்னு நல்லா சொல்லலை. அதுக்கோசரம் ரேவதியை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அவளை நான் வெறுத்துட்டேன், ஒதுக்கிட்டேன். அவள் ஏதோ எனக்குன்னு அவளுக்கும் சேர்ந்து ஒரு பையன் பிறந்திருக்கானா, அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த விஷயம் உனக்கும் இலக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும். இலக்கியா கிட்ட சொல்லி நீ தான் எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து என்னை காப்பாற்றணும். தாட்சாயணிக்கு மட்டும் தெரிஞ்சு குத்திடுவா, கத்தி எடுத்து நெஞ்சிலேயே குத்திடுவா. அதுக்கப்புறம் நான் பொழைக்க மாட்டேன். ரேவதி என் பொண்டாட்டின்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர உடனே பார்க்கணுமே நம்ம கௌதமா அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்புறாரு. கண்ணில் அப்படியே சும்மா மாலையே தண்ணி ஒரு பக்கம் சொட்டனால எது தாஜ்மஹால் கூட ஏதோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கேவலமான காரியமும் எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. இதுக்கு மேலே அந்த கடவுள் சாட்சியா எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நான் இறங்கலான்னு சொல்லிட்டு நான் இறங்கினேன். ஆனால் எல்லாமே எனக்கு தவறாக தான்டா நடக்குது. நான் ஜெயிக்கணும் நான் நினச்ச தாவலையெல்லாம் தோல்வின்னு என்ன துரத்தி அடிக்கிறீங்களாடா, நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனையில் அழுந்துட்டு இருக்காரு நம்ம எஸ்எஸ்கே. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும். இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சவனுங்க. அதை விட்டுட்டு இப்படி நடந்துருமோன்னு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நம்ம போகிறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை, ஒரு பைக்கு. அதனால் அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும். பார்ப்போம் என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிரச்சனை வர காத்துன்னு இருக்குங்க. அப்படி என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் இருந்துன்னு கௌதம் கிட்ட சொன்ன விஷயம் கௌதம் போய் இலக்கியா கிட்ட கேட்குறாங்க. இலக்கியா அவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இலக்கியா இருந்துன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இது எதையும் நான் தெரிஞ்சும் அறிஞ்சும் புரிஞ்சும் புரியாமையும் நான் பண்ணிட்டேன். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது எதுவும் நான் பண்ணலை, வேணும்னு அறிஞ்சு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திக்குன்னு திக்குறாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. வாழ்க்கையில் நான் தெரியாமல் எனக்கு இவ்வளோ தவறுகள் நடந்துருச்சு. போய் அந்த எஸ்எஸ்கே தான் என்னோட அப்பன்றது தெரிய வந்துருச்சு. இது தெரியாமல் இருந்தால் கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். தெரிஞ்சு என்னோடய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அணுவாக சாவறேன் நான். இதுக்கு மேலே நான் வாழவே எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் அழ ஆரம்பிச்சிடறாரு. கௌதம் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் கண்ணீருக்கு
நிறையா பலம் இருக்குது. உங்கள் கண்ணீரை அழுந்து நீங்களே வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கேடு கெட்டவன் எந்த கதையான போயின போகிறோம் அவளை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணுறத நாம தான் ஒரு பக்கம் முடிவு செஞ்சாகணும். அதை விட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே துரும்ப இழைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான் இலக்கியா, ஆனால் என்னால் முடியல. எஸ்எஸ்கே என்னோட அப்பான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை, சோறு தண்ணி இறங்கலை, அந்தளவுக்கு ஒரு பக்கம் வேதனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுந்து புலம்புறாரு. ஒரு பக்கம் என்னத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் உட்காந்து அழுதுன்னு இருக்கா. உடனே நம்ம ரேவதி வந்து என்னை மன்னிச்சிருப்பா, இந்த மாதிரி ஒரு அயோக்கியம் தான் உன்னோட அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எப்படிப்பா சொல்ல முடியும்? என்னால் சொல்ல முடியல, எனக்கு வார்த்தை வரையில. வார்த்தை எனக்கு அப்படியே சும்மா தொண்டையிலே ஒரு பக்கம் கிச்சுன்னு அடைச்சிக்கிச்சுப்பா. அதனால தான் எதுவும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நான் தயாராகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை கொண்டு போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட்லேருந்து ஒருத்தர் என்ன குறுன்னு பார்த்துன்னு இருக்காங்க. எதுக்காக பார்க்குறான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையா அறிவா யாராது அப்படின்ற ஒரு வேலைக்கெல்லாம் பார்க்கலாம். அதனால் நானே ஒரு பக்கம் குட்டுன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சியூ, நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருங்க. டாடா, பை பாய். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறாங்களா 3 பேர். இவங்க 3 பேர் இன்றைக்கி வந்து எனக்கு பிரியாணி வாங்கி தர போகிறாங்க. நானும் போய் ஜாலியாக சாப்பிட மாட்டேன். யார் வேணுன்றீங்களோ அவங்க மறக்காமல் கான்டாக்ட் நம்பர் தரேன், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அவரோட கான்டாக்ட் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா